ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குக்கிங் வீடியோ, அது உங்களுக்காக. கதம்ப கூட்டு தானே பார்த்துருக்கீங்க. இந்த தடவை கதம்ப சாதம் செஞ்சிருக்கோம். பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், பூண்டு, மிளகாய், வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட என்ன எல்லாம் காய் இருக்கோ அதை எல்லாமே போட்டுக்கோங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள், உப்பு, தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கிளறிக்கோங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் அரை வேக்காடோட இருந்தா போதும். புளிக்கரைசல் ஊற்றி ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுக்கோங்க. அரிசி அளவு எவ்வளவுனா, சின்ன உலக்குல 2 போட்டிருக்கிறோம். ஸோ அதனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க காயையும் போட்டு அடைச்சு 2 விசில் வைங்க. அவ்வளவுதாங்க, சுவையான கதம்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை தயிரோட தொட்டு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஸ்பைசி, என்னாச்சு? எனக்கு பரோட்டா சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவுதானே, நான் கோதுமையிலே பரோட்டா சூப்பரா செய்வேன். வெயிட் பண்ணு. ஸ்பைசி பரோட்டா ரெடி. தக்காளி சால்னா ரெடி. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குது. இது எப்படி செய்யறது? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பாத்திரத்துல கோதுமையை கொட்டிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கோல்டு வினர் எண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தண்ணி ஊற்றி பரோட்டா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை 1 மணி நேரம் ஊற வைக்கணும் அந்த மாவை. அதுக்கப்புறம் அதை உருண்டையாவும் பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். தக்காளி சால்னா எப்படி செய்யறதுன்னு 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் இஞ்சி, 8 பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் தேங்காவும் 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 தக்காளியை தனியா அரைச்சிக்கோங்க. நீளமா 3 வெங்காயம் வெட்டிக்கோங்க, பெரிய வெங்காயம். எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அரைச்ச மசாலா, தக்காளி போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமா கலர் பொடி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கினா சால்னா ரெடி. பரோட்டா செய்வோம். என்னடா பரோட்டாங்கிறது சப்பாத்தின்னு நினைக்காதீங்க. இதில் இப்படி தான் செய்யணும். ஏன்னா நம்ம முட்டை ஊற்றலை. ஸோ அதனால மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மாவு பொடி போடுறேன். ஒரு வழியாக பரோட்டா போட்டு எடுத்துட்டோம் கல்லில். இந்த மாதிரி கோதுமையில பரோட்டா குழந்தைங்களுக்கு செஞ்சு ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுங்க. என்ன ஸ்பைசி, ஹாப்பியா? ஹாப்பி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. இன்னைக்கு என்ன நியூஸ்? புடலங்காய். என்னது புடலங்காவா? ஓ நீயா? என்னடா சொல்லு, என்ன கையில புடலங்காய் வச்சிருக்க? இதை வச்சு கூட்டு இல்லாம வேற ஏதாவது செஞ்சு காமிங்கன்னு. அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. முதல்ல புடலங்காவை 2ஆ வெட்டிப்போம். ஒரு நிமிஷம். எதுக்குடா வீடியோ கடையில நந்தி மாதிரி வந்த? நான் கட் பண்றேனே. சரி இந்த நீயே கட் பண்ணு. இது நாளைக்கு சாம்பார் காய்ச்சி இதை வச்சு செய்யுங்கண்ணே. அட கஞ்ச பயலே. சரி ஓகே, இதை வச்சு நான் ஒரு ரெசிபி வாங்க பார்க்கலாம். முதல்ல புடலங்காவோட தோலை எல்லாம் உரிச்சு உள்ள இருக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புடலங்காவை நீளமா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் இஞ்சியும் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ வெறுமனே சட்டி வச்சு அதில் ஜீரகத்தை வறுத்து இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் புடலங்காவை தண்ணி ஊற்றாம வதக்கியே வேக வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்க கடுகு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தனியாக இறக்கி வச்சுக்கோங்க. பச்சடி எப்படி ரெடி பண்ணது பார்க்கலாம். இதுதான் புடலங்காய் பச்சடி. வாவ், எவ்வளோ டெக்கரேஷனா இருக்குது. பார்க்க மட்டும்தான் நல்லா இருக்குமா இல்லை சாப்பிட்டாலும் நல்லா இருக்குமா? இந்த கொழுப்பு தானே வேணும். என்னங்க, இந்த பச்சடியை நீங்கள் 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இதை தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாருக்குமே எடுத்து சாப்பிடலாங்க. இப்படி எடுத்துட்டு போலாங்க. அட நக்கி பையில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. பாய். அவனை போய் நான் பார்க்குறேன்.